வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒயிட் பட்டன் மஷ்ரூம் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு பெப்பர் மசாலா தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், அது கூடவே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே மஷ்ரூம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மஷ்ரூம்ஸ் அதுக்குள்ளார போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த தண்ணியில் அந்த மஷ்ரூம்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த பெப்பர் மசாலா செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெய் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா அந்த சூடு ஏறினா போதும். அந்த மிளகு, ஜீரகம், அந்த சோம்பில் சூடு ஏறினா போதும். இப்போது இதை ஒரு சின்ன உரல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் போட்டு நான் இடித்து தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும், ரொம்ப ஃபைன் பவுடராலாம் நான் இடிக்கலை. கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக தான் இடித்து இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதில் போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துருக்கேன் நான். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் ஆகும், இல்லை 2 நிமிஷம் ஆகும், வதங்கட்டும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் செய்த குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம், அதில் காரம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மஷ்ரூம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா பெரிய பீசஸாக வேணும்னா ஒரு மஷ்ரூமை ஒரு 4 பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சங்கியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். இப்போ அதை அந்த வெங்காய கலவையோடு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா பொதுவாக மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி நல்லா விட்டு வேக ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி விட்டுருங்க. அதுவே குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான் இது. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உங்கள் தேவைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு மஷ்ரூம் வேக விடுங்க. இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா இடித்தோம் வச்சு இல்லைங்களா, அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கோர்ஸாக தான் நான் இடிச்சிருக்கேன். இதில் பெப்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மஷ்ரூமில் நம்ம இடித்த மசாலாவை சேர்த்துருங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. ஆனால் இதுக்கப்புறமேல் மூடி வச்சு மஷ்ரூமை வேக விட வேண்டாம். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகரிச்சுட்டு ஓப்பன் பேன்லேயே நீங்கள் வேக விட்டால் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ட்ரையாக தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த மாதிரி ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி. சரி, இதை எது கூட சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இது கூடவே மேலே இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு அலங்கரிச்சிட்டு சர்வ் பண்ணலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் பிடிக்குமோ அது கூட வச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிளான, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. தேங்க்யூ அண்ட் என்ஜாய்.